Hey guys, welcome to our channel. Thank you for tuning in and choosing to watch this video. இந்த வீடியோவில் நாங்கள் போன ஆஷுவல் ட்ரிப்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் மாதிரியும் ஒரு ரேண்டம் சாட்டர்டே சண்டே நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொல்லி எங்கே போகலான்னு யோசிச்சு we stumbled upon this place called Asheville. நாங்கள் வந்து நார்த் கேரோலினாவில் இருக்க ஷார்லட்டில் இருக்கோம். ஆஷ்வலும் வந்து நார்த் கேரோலினாவில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours டிரைவ் போகிற மாதிரி இருந்தது. ஸோ we thought ஓகே வெதர் நல்லா இருக்குது, நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு இங்கே ஆஷ்வலுக்கு கிளம்பினோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஆன் திஸ் ட்ரிப் வாஸ் பில்ட்மா எஸ்டேட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேட் ஹோம் அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான காசில் வித் ஸ்பேன்ஸ் ஓவர் 8,000 acres. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கார்டனும் இருக்குது இதை சுற்றி. இங்கே இவங்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க தே ஆஃபர் ப்ரைவேட் டூர்ஸ், டைனிங் அண்ட் லாட்ஜிங். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாலிடே சீசனில் பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. பட் இப்போ நாங்கள் இங்கே போகும்போது இட் வாஸ் சம்மர். ஸோ இவங்க வந்து ஒரு $90 to $130 என்ட்ரி போட்டிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக வெறும் இந்த லான் அண்ட் கார்டன் மட்டும் பார்க்கணுன்னா ஒரு என்ட்ரி, அப்புறம் இந்த காசில்குள்ளெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு என்ட்ரி, which we felt was a little overpriced. ஏன்னா ஃபுல்லாக உள்ளே போய் அந்த இடம்லாம் பார்த்த உடனே we realized இது அழகாக இருந்தது. பட் ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு $100 கிட்ட வித் டேக்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்துட்டா அப்படின்னு கேட்டால் சொல்லுவேன் இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம், இது கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய இடம்னு சொல்ல மாட்டேன். இது ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் அந்த கார்டன்ஸ்லேயே நீங்கள் கார்டன்ஸ்க்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு அதை சுற்றி வந்து அவங்க டைனிங் ஏரியா, அப்புறம் ஒரு க்ரீமரி அதெல்லாம் இருந்தது. ஏன்னா கார்டன்ஸ் டிக்கெட் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த காசில் முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள ஆசச் அவங்க வந்து வீடியோகிராஃபி அலோவ் பண்ணுறது இல்லை, உள்ள வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ இதர்வே உங்களுக்கு வந்து இப்போ ஃபியூ கைஸ் ஆர் லுக்கிங் அட் ஃபோட்டோஸ், எனக்கு நல்ல பிக்சர்ஸ் வந்தால் போதும், எனக்கு உள்ள போய் இந்த ஹிஸ்ட்ரி ஆர்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம் அப்படின்னா கூட இட் இஸ் சச் அ குட் பிளேஸ் டு கம் டு. நீங்கள் வந்துட்டு வெளில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு போகலாம். அப்புறம் அங்கே இருந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணோம். முதல்ல ஒரு டாய் ஸ்டோர் போனோம், அவங்களோட பெல்ட்மோரோட டாய் ஸ்டோர். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி புக்ஸ், பெட் டைம் புக்ஸ்லாம் இருந்தது குழந்தைங்களுக்கு. அப்புறம் இந்த இன்டராக்டிவ் புக்ஸு, கொஞ்சம் சென்சரி டாய்ஸு, அப்புறம் ப்ளஷ் டாய்ஸ், நல்ல வெரைட்டி இருந்தது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் ஸ்டோர் இருந்தது, அதுவும் போய் செக் அவுட் பண்ணோம். இங்கே நல்லா க்யூட்டான கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு செல்லிங் வச்சு ஓகே நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம வந்து குழந்தை வந்ததுக்கப்புறமா எவ்ரி இயர் இது ஒரு ட்ரெடிஷனாக வச்சுக்கணும், அந்த வருஷத்தை வந்து மெமரபிளாக வைக்கிற மாதிரி, அந்த வருஷத்தோட பெஸ்ட் மெமரி என்னவோ அதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் வாங்கணும் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அது முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அவங்க சாக்லேட் ஸ்டோர் போனோம். இங்கே நாங்கள் வந்து அவங்களோட ஹாட் சாக்லேட் வாங்கினோம், சூப்பராக இருந்தது. இது ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா டார்க், எனக்கு வந்து நார்மலி என்னோட ஹாட் சாக்லேட் ரொம்ப அந்த கொஞ்சம் டார்க்கர் சைடு ரொம்ப பிடிக்கும், ஒரு ரிச்சர் பிளண்ட் ஆஃப் சாக்லேட். ஸோ இந்த சாக்லேட் வாஸ் ஆக்சுவலி பர்ஃபெக்ட். இவங்களோட அந்த டார்க் சாக்லேட் வாங்கினோம். அதை முடிச்சுட்டு அப்படியே அது பின்னாடி தே ஹேட் அ சொவினர் கடை, அங்கே போனோம். அதில் வந்து நீங்கள் இன்கேஸ் ஏதாவது கிஃப்ட்ஸோ இல்லை போஸ்ட் கார்ட்ஸோ பில்ட்மோர்னு போட்டு அந்த மாதிரி ஏதாவது சாமான் வாங்கணும்னா இட் இஸ் ஆக்சுவலி குட் பிளேஸ். நல்லா இதுவுமே பெரிய செலெக்ஷன் இருந்தது, நிறைய வெரைட்டி தே ஹேட். இந்த டேபிள் கிளாத்ஸ், டேபிள் நெட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து நல்ல வைன், அவங்களோட இந்த லோக்கலி சோர்ஸ் வைன் இருந்தது. அப்புறமா we were talking to someone in the store and they told us அது பின்னாடி ஆண்ட்லோ வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ they also told us உங்களுக்கு வந்து இன்கேஸ் வைன் டேஸ்டிங் இல்லைன்னா வந்து இந்த வைன் டூர்ஸ்லாம் எடுக்க வேணாம்னா கூட இந்த ஸ்டோர்லேயே நீங்கள் ஏதாவது சுவெனிர் வேணும் இல்லை யாருக்கா ஏதாவது கிஃப்ட் பண்ணோன்னா யூ கேன் பிக் இட் அப்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு we took some pictures and நாங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக we headed towards our car. அது அங்கே போயிட்டு we were deciding on spots எங்கே போய் சாப்பிட்லான்னு. அப்போ we stumbled upon this place called Pizza Napoli. இது வந்து ஒரு நல்ல ஆத்தென்டிக் இட்டாலியன் கடை, நல்ல ரிவ்யூஸ் இருந்தது, ஒரு 4.8 ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ ஓகே இங்கே போய் நல்லா சூடாக ஒரு பீட்சா சாப்பிட்லாம் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே கிளம்பினோம். அண்ட் டு ஆர் சர்ப்ரைஸ் இது வந்து ஆக்சுவலி இவங்க க்ரஸ்ட்டே சூப்பராக இருந்தது. இட் வாஸ் நாட் அந்த உட் ஃபயர் ட்ரஸ்ட் ஒரு நியூயார்க் ஸ்டைல் அந்த தின் ட்ரஸ்ட்டும் இல்லை, இட் வாஸ் இன் பிட்வீன் போத். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் இவங்க மேரினாரா டாப்பிங் அண்ட் இந்த க்ரஸ்ட் எல்லாத்துக்கும் இருந்த அந்த ரேஷியோ வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ பேலன்ஸ்டாக இருந்தது, எதுவுமே ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை. ப்ளஸ் அவங்க சர்வீஸும் இட் வாஸ் அமேசிங். அவங்க வந்து அவங்க ஃப்ளேவர்ஸ்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கேட்டு பேசிட்டு she also suggested a few things. We got some garlic knots with some fresh house-made sauce. ரொம்ப சூப்பராக இருந்தது. We'd highly suggest this place if you guys are visiting Asheville. அது முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து மொமெண்டம் கேலரின்னு ஒரு கேலரிக்கு போனோம். இது வந்து ஆக்சுவலி பிளான்லேயே இல்லை. அண்ட் இந்த கேலரி பார்த்திங்கன்னா இது அப்படியே நாங்கள் டவுன் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி போய் விசிட் பண்ணலாம், என்ன இருக்குது அவங்களோட கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது
அப்படின்னு வீட்டுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கான்டெம்பரரி ஆர்ட் மாதிரி வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு we went to check them out. இது வந்து ஆக்சுவலி நல்ல பெரிய கேலரியாக இருந்தது, 2 floors இருந்தது. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி அண்ட் மாடர்ன் ஆர்ட் வச்சுருந்தாங்க நிறையா. அண்ட் ஆல்சோ நிறைய மிட் கரியர் ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் வச்சுருந்தாங்க. வெறும் பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குட்டி மினி ஸ்கல்ப்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் ஒர்க், அந்த மாதிரி ஐட்டம்லாமும் இருந்தது. சில பீசஸ்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, ஆர்ட் ஹேஸ் அ பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம் எனி ஸ்பேஸ்னு, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்ட்டாக இருந்தது. சிலது வந்து புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் ஆச்சு. அதில் என்ன எழுதியிருக்கு, இது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணுது அப்படின்னு வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம். முடிச்சுட்டு we went and we spoke with the manager of the gallery. அப்போது they told us they have a catalog and இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் புது ஆர்ட் வரப்போகுது, என்னென்ன ஆர்டிஸ்ட் வந்து வரப்போகிறாங்க. they also told us நிறைய இவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதிலலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் எங்கெங்கே இருந்தெல்லாம் இதெல்லாம் சோர்ஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் they were very passionate. அது வந்து கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி அதில் ஒரு பீஸை பற்றியும் அவ்வளோ இன்ட்ரீகிங்காக சொன்னார். அது இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு கைட் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ஐ திங்க் அந்த பர்சன் அதை பற்றி எவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்களோ அதுதான் தட் லீவ்ஸ் அன் இம்பேக்டில். ஸோ அதுதான் அதெல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டிஸ்கஸிங் ப்ரைஸிங் அண்ட் எவ்ரிதிங். அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி we went to the next spot. The person here was actually really sweet. அவர் சொன்னார், நீங்கள் வந்து இங்கே இது ஒரு கேலரி தான் அப்படின்னு கிடையாது, இதை சுற்றி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய யங் டேலண்ட்டோட ஒர்க் எல்லாம் எக்ஸிபிட்ஸாக வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் வந்து இங்கே பெர்மனெண்ட்டாக இந்த கேலரி மாதிரி இருக்க இடமும் இருக்குது. ஆனால் சிலது வந்து சீஸ்னலாக அந்தந்த இப்போ சம்மருக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்களோட கலெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 2-3 எக்ஸிபிட் டவுன் த லேன் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இப்போ இங்கே இது ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, இது பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கோ டேக் அ லுக் அட் அந்த மீதி 2 கேலரியும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு வரணுன்னு அப்படின்னு சொல்லி அவரே எங்களை ஆக்சுவலி டைரக்ட் பண்ணார். ஸோ அங்கேருந்து வெளில வரும்போது we saw the store called Lost Objects and Found Treasures அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் செம குவர்க்கியாக இருந்தது. ஃபங்கி சாக்ஸ், அப்புறம் ஹேண்ட்மேட் சோப்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே இருந்தது. திஸ் வாஸ் சச் அ கூல் ஸ்டோர் டு விசிட். அதுக்கப்புறம் they also had candle holders, ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட் ஸ்டஃப்லாம் வச்சுருந்தாங்க. நார்மலி ஆஸ் பீப்புள் நானும் சரி என் ஹஸ்பண்டும் அவருக்கும் இந்த மாதிரி கியூரேட்டட் ஸ்டஃப் இல்லைனா வந்து இந்த ஆன்டிக் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே headed to Anthropology because I had an order to pick up. ஸோ நான் அங்கேயே I tried what I ordered and I changed to another dress. So the rest of the trip வேறு க்ளோத்ஸில் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும்னு அது முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி we started walking towards downtown Nashville because we had chosen a spot for dinner. மெக்சிகன் சாப்பிடணும் போல் கிரேவிங் இருந்தது. ஸோ அங்கே ஒரு மெக்சிகன் ஸ்டோர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அது வரைக்கும் டவுன் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம் அப்படின்னு we started walking. அன்றைக்கி ஆக்சுவலி the weather was excellent. ஸோ அதனால ரொம்ப நேரம் நடந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10,000-12,000 ஸ்டெப்ஸ் அந்த காசில் நடந்தது. ப்ளஸ் இங்கே எல்லாம் சேர்த்து கவர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அப்படியே நடந்து வரும்போது பார்த்தோம் அங்கே வந்து ஆஷ்வல் ஆர்ட் மியூசியம்னு இருந்தது. பட் ஆனால் அப்போது சுத்தமாக எனர்ஜி இல்லை அதுக்கப்புறம் போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாக நடக்கிறதுக்கு. ஸோ we thought we'd go for a coffee. முடிச்சுட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிளேஸ் எல்லாம் தேட ஆரம்பித்தோம். ஸோ அப்போ கிட்டே ஒரு சாக்லேட் லான்ச் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் கூகுளில். ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஆனால் அவங்க மெனு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காஃபீஸ், பேஸ்ட்ரி அதெல்லாம் இல்லாமல் ஐஸ்கிரீம்ஸும் இருந்தது. ஹவுஸ் மேட் ஐஸ்கிரீம்ஸ், வீகன் ஐஸ்கிரீம்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ we thought okay we'd go and check that place out and எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம் அங்கே. ஸோ அங்கே போன உடனே பார்த்தா ரொம்ப கூல் டெக்கார், ரொம்ப அழகாக நல்லா சூப்பராக இருந்தது இந்த பிளேஸே. அண்ட் அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க லோக்கல் செலெக்ஷன் ஆஃப் சாக்லேட்ஸ், காஃபி பவுடர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. We browsed through the menu and we decided on affogato. நான் ஒரு affogato வாங்கினேன் and I think my husband he got a mocha. And even for the affogato they had options. அவங்க வந்து அந்த நம்ம சூஸ் பண்ணுற ஐஸ்கிரீம் they said நீங்கள் அந்த டேஸ்டிங் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு you can pick one from the lot அப்படின்னாங்க. ஸோ அது நானாக போகும்போதே I was fixated on the dark chocolate one. ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன்.
ஆனால் அதுக்கப்புறமா ட்ரைட் அ ஃபியூ அவங்க வந்து கோகனட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து இந்த ப்ரௌனி பைட்னு ஒன்று இருக்குது, இஃப் யூ வாண்ட் இட் அ லிட்டில் ஸ்வீட்டர் அது எடுத்துக்கோங்க அப்படிலாம் சஜஸ்ட் பண்ணாங்க. And then we went for the dark chocolate. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் we got seated. We got seated and we were waiting for our stuff to arrive. ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க with a number. ஸோ அதோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். The service was pretty quick. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் டு our surprise எல்லாமே டிஸ்போசபிள் கப்ஸாக இருந்தது, டேக் அவே கப்ஸாக இருந்தது மோஸ்ட்லி. But that was okay. Coffee was good. அவருக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு he was okay with the coffee. It was not too great, not too bad. So he was okay with it. Affogato was really good. நல்லா ரிச் அண்ட் டெக்கடெண்ட்டாக இருந்தது. So I really enjoyed it. And we had a good time. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே உட்காந்து பேசி chat பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் or அப்படி கிளம்பிடலாமா, பிகாஸ் இட் வாஸ் அரவுண்ட் 6:30 I guess. ஸோ அப்படி கிளம்பலாமா, ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு 2 hours drive இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் நம்ம போயிட்டு வீட்லேயே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பட் மை ஹஸ்பண்ட் ஹேட் அதர் பிளான்ஸ். அவர் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தார் ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். ஸோ ஹீ வாண்டட் அஸ் டு ட்ரை தட் பிளேஸ். ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே நம்ம ஒரு வாக் பண்ணி போகலாம், இப்போ கொஞ்சம் எனர்ஜைஸ்டாக இருக்கும்ல. ஸோ ஒரு வாக் போய் நமக்கு ஒரு டேக்அவே மாதிரி எடுத்துன்னு போகலாம். ஆர் உனக்கு அங்கேயே ஏதாவது சாப்பிட்னா கூட மேபி லைட்டாக சிப்ஸ் அண்ட் குவாக் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணார். அங்கேருந்து we started walking towards the restaurant and to our surprise இந்த பர்சன் மென்ஷன் பண்ண இன்னொரு கேலரியும் அதோட வழியிலே இருந்தது, இந்த பெண்டோ கேலரின்னு. அது ரொம்ப குட்டி கேலரி தான். ஸோ ஒரு தடவை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கேட்டார். ஸோ அதனால we stepped in and we started taking a look at all the art pieces there. ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து ஃபேர்லி ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லுவேன். ரொம்ப நேரம் இங்கே இருக்குல்ல அந்த போன கேலரி அளவுக்கு. இது ரொம்ப குட்டி கேலரியாக இருந்தது, பட் தே ஹேட் ரியலி குட் பீசஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 10 to 15 minutes மாதிரி அங்கே we checked out stuff there. அது முடிச்சுட்டு அப்படியே we continued our walk towards the Mexican place. அது பார்க்கும்போது அங்கேருந்து அப்படியே நடந்து போகும்போது தான் பார்த்தோம் அந்த ஒரு பஸ் காஃபி. இது வந்து இந்த ஆஷ்வெல்னு தேடி போகலாம் அப்படின்னு தேடும்போது இந்த பஸ் காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இன்ஸ்டாகிராமில். அந்த காஃபி கடை க்ராஸ் பண்ணோம். பட் அப்போ தான் நாங்கள் ஒரு காஃபி குடிச்சிருந்தனால we skipped it. அது போகல, போய் we didn't try the coffee. அது முடிச்சுட்டு இதுதான் இந்த மாமா சீதாஸ் தக்கேரியா தான் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்ன அந்த மெக்சிகன் பிளேஸ். இது ஆக்சுவலி பாருங்கள், உள்ளே போகும்போதே அவ்வளோ கூட்டம் இருந்தது. It was a long wait line. And வந்து அவங்க ரிவ்யூஸுமே ரொம்ப நல்லா போட்டிருந்தது, அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. அண்ட் they had bowls. நல்லா பவுல்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரேப்ஸ் பண்ணிக்கலாம்னு. ஸோ we got 2 bowls there. we waited for almost ஒரு 10-15 minutes அந்த லைனில். அதுக்கப்புறம் நல்ல வெஜ்ஜி பவுல் பண்ணோம், நிறைய லோடட் குவாக் சீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு we got a few chips on the side. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாக்கும் வாங்கினோம். உங்கள் குவாக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல ரிவ்யூஸ் இருந்தது அதுக்கு. அண்ட் we got some tasting அந்த குவாக்குக்கு. அதனால சரி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started walking towards our car. அவ்வளோதான். ஓவராலாக இட் வாஸ் சச் அ ஃபன் டே ட்ரிப்னு சொல்லலாம். அந்த டவுன் டவுன் வைப்ஸாக இருக்கட்டும், இந்த மியூசியம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த லோக்கல் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், ஆர் அவங்களோட இந்த ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும். நீங்கள் வந்து மெடிட்ரேனியன் சாப்பிட்ணும் ஆப்ஷன்ஸ் இருந்தது, மெக்சிகன் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் அந்த பீட்ஸ் ஏரியா நாங்கள் போனது எல்லாமே we thoroughly enjoyed it. So if you guys are tagged along, thank you so much for watching and wait for our next one. Until next time, it's Shruti and Vish signing off. Bye guys.